பவர் எனர்ஜி ரன் 500 ரேசிங் ஷூ இந்தியா அவைலபிளாக இருக்குது. 6000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு கிடச்சிரும். சம்டைம் ஆஃபரில் 3500 ரூபாய்க்கு கிடச்சிரும். ப்ராப்பரான ரேசிங் ஷூ. அதில் இன்றைக்கி டெஸ்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச 5000 ரூபாய்க்குள்ள ரேசிங் ஷூவில் ஒரு ப்ராப்பரான ஃபோம் கொடுத்த ஒரு ஷூனா இது தான். ஐ கேன் ஃபீல் தட் எனர்ஜி ரிட்டர்ன். ஸோ டீட்டெயில் ரிவ்யூவை பார்ப்போம். லெட்ஸ் கோ. பாட்டா பவர் எனர்ஜி ரன் 500 ஒரு ப்ராப்பரான ரேசிங் ஷூ. இந்தியாவில் ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே ப்ராப்பரான ஒரு ரேசிங் ஷூவாக விற்கக்கூடிய ஒரு ஷூ தான் இந்த ஷூ. பாட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசில் எல்லோரும் அதை பற்றி கேள்விப்படாமல் இருந்திருக்கவே முடியாது. எஸ்பெஷலி 90s கிட்ஸ். ஸ்கூல் போனாலே ஸ்கூலுக்கு ஃபுட்வேர்னா ஷூனாலே இது பாட்டாவாக தான் இருக்கும். அதெல்லாம் வாங்குறதே பெரிய லெவலில் ஒரு ஸ்டேட்டஸாக இருந்துச்சு. நானாக வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் 11th 12th தான் என்னால் ஒரு ஷூவை வாங்க முடிஞ்சது. ஸோ எனிவே இப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர்ன்றது வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ மேக் பண்ணுற அவங்களோட ஒரு கம்பெனி தான். அதில் பவரோட எனர்ஜி ரன் 500ன்னு இந்த ஷூ அவங்க விற்றுக்கிட்டுருக்காங்க. இது எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் கிடச்சிது. 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோட ஆக்சுவல் ரீட்டெயில் ப்ரைஸ் 6000 ரூபாய். 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, ஒருவேளை நல்ல ரன்னிங் ஷூவாக இருந்துருமோ. ரேசிங் ஷூ மாதிரியே இருக்குது. உள்ளுக்குள்ளே பிளேட்டெல்லாம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அண்ட் இந்த ஃபோம் இமேஜில் பார்க்கும்போதே கொஞ்சம் ஓகே, பைலான் ஃபோம் மாதிரி இருக்கேன்ற மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் 5000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கலாம். ஏன்னா அதுக்கு கம்மியாக போகவே இல்லை. நான் 6 மாதம் செக் பண்ணி ஃபைனலாக 5000 ரூபாய்க்கு கிடச்சிது. இதெல்லாம் நான் போன வருஷமே வாங்கிட்டேன். இப்போ தான் என்னால் ஓடுறதுக்கு டைமும் கிடச்சிது. அது இல்லாமல் எனக்கு நிறையா லைனப் இருந்துச்சு. இப்போது இந்த ஷூ வந்து நான் வந்த உடனே யூஸ்வலி நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். எனக்கு அந்த ஷூ பிடிக்கல, அதோட ப்ராப்பரான அந்த ஷூ ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி இல்லை அந்த காசுக்குன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ரிட்டர்ன் ஏன் பண்ணுறன்ற வீடியோ செப்பரேட்டாக போட்டுருவேன். இதை நான் ஏன் ரிட்டர்ன் பண்ணலன்னா, வந்தவொடனே நான் ஸ்டெப்பின் பண்ணி வீட்டுக்குள்ளே ஓடி பார்த்தேன். இந்த ஃபோம் வந்து பரவாயில்லையே, ஏதோ சம்திங் வந்து டென்சராக ஏதோ எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கே, ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கே, ரேசிங்க்கு இது தானே தேவைன்ற மாதிரி சரி வச்சுருவோம், செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வச்சது தான். ஃபைனலாக இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஸ்லோவாக கொஞ்சம் ஜாக் பண்ணிவிட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் ஸ்லோவாக என்னோடய யூஷுவல் பேஸ் 7-7.5 நிமிஷத்தில் அப்படி ஸ்லோவாக ஜாலியாக ஓடிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிண்ட் அடித்து பார்த்தேன். ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நல்லா டெம்போ பேஸில் ஓடி பார்த்தேன். எஸ்பெஷலி ஸ்ப்ரிண்ட் பண்ணும்போது, அதாவது இந்த 4 நிமிஷம் பேஸ்லலாம் ஓடும்போது, 3.5 நிமிஷம் பேஸில் ஓடும்போது உண்மையிலுமே என்னால் இந்த ஃபோம் வந்து உயிரோட வருது. அதான் லைவ்லியாக இருக்கும்பாங்க. இன்னும் இங்கிலீஷ் சேனல்லாம் நிறையா ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா லைவ்லிம்பாங்க, பெப்பிம்பாங்க. அதனால் ஓடும்போது அந்த ஷூக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி ஷூலாம் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், காசு அதிகம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இந்த ஷூ வந்து 4 நிமிஷம் பேசலாம் உண்மையுமே உயிரோட வருது. இந்த 7-7.5 நிமிஷத்தில் ஓடும்போதுலாம் அந்த ஃபோம் வந்து உங்களோட இம்பேக்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதாவது நீங்கள் கால் எடுத்து வைக்கும்போது தரையிலேருந்து வரக்கூடிய அந்த அடியை வந்து அது கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. உங்கள் காலுக்கு கொடுக்காம அதுவே அதை அப்சர்வ் பண்ணிக்குது. அது மட்டும் தான் பண்ணுதே தவிர சாஃப்ட்னஸ்ஸையோ இல்லை அந்த லைவில் உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்லோ பேஸில் அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு கம்மியாக ஓடுறீங்கள, 4.5, 3:50, 3:40 ஓடும்போது தான் உண்மையுமே இந்த ஃபோம் வந்து இந்த லைவ்லியாக இருக்குது. நீங்கள் ஓடுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கான ப்ரொஃபைலான ஒரு ஷூ தான். அதுக்கு தான் நம்ம வாங்கினதே, டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வாங்கினது. ஓவரால் அந்த ஷூ என்னோடய UK 8க்கு ப்ராப்பராக ரேசிங் ஷூக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. 4 ஃபுட்டில் நல்லா ஸ்பேஸ் இருக்குது. என்னோடய தம்பு சைஸுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இதோட வெயிட் வந்து என்னோடய UK 8க்கு 260 கிராம் வருது. அதை விடவே இன்னும் கொஞ்சம் லைட்டராக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா யூஸ்வலி அப்பர் லைட்டராக இருந்தாலே ஓரளவுக்கு ஷூ ரொம்ப லைட்டராகிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த அப்பர் வந்து ஒரு சிந்தட்டிக் மெஷ், ஒரு திக்கான சிந்தட்டிக் மெஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் செம்ம ப்ரீத்தபுளாக இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், டோ பாக்ஸ் ஹைட்டை பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் அப்படி பண்ணால் இப்படி வருது பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ளே என்னோடய கால் வந்து மேலே உரசாது, சைடில் உரசலை, ரப்பிங் சென்சேஷன் வராது. ரேசிங் ஷூ யூஸ்வலி இந்த மாதிரி சிந்தட்டிக் மெஷ் தான் கொடுப்பாங்க. இன்ஜினியர்ட் மெஷின்பாங்க, ஜாக்கார்ட் மெஷின் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த இன்டென்சிட்டி மாறும். இதை மேனுஃபேக்சர் பண்ணுற இன்டென்சிட்டி. சில மெஷ் வந்து கம்ஃபியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்படி இல்லை. இது ப்ராப்பராக ரேசிங் ஷூக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நரன்னு தான் இருக்கும். அதாவது அந்த நைலான் இருக்குல்ல, நம்ம வீட்டில் வந்து கொடி காய போடுவோம், அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிப்பை இழுத்து அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம். ஸோ இது வந்து நம்ம காலை உரசக்கூடாது, அவ்வளோதான். அந்த லெவலுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் 2 விஷயம் நடக்கும். ரொம்ப லைட்டராக இருக்கனால ஸ்பீடாக ஓடலாம், ரேசிங் ஷூக்கு அது தேவை, ப்ரீத்தபுளாக இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஷூ வந்து நம்ம அந்த ஃபாஸ்ட்டாக ஓடும்போது இந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்து அந்த காலை வந்து உரசாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே பக்காவாக இருக்குது.
இந்த டோ பாக்ஸோட ஏரியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கிட்டு பாருங்கள், இது வந்து டங்கு வந்து கசரட் டங்லாம் இல்லை, 2 சைடும் அட்டாச் பண்ணி ரேசிங் ஷூவில் அதுவும் பண்ண மாட்டாங்க. டெய்லி ட்ரெயினில் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணால் எக்ஸ்ட்ரா வெயிட் வரும், இன்னும் கொஞ்சம் கம்ஃபியாக இருக்கும். கம்ஃபர்டபுளாகவே இருக்கக்கூடாது ரேசிங் ஷூ. அதாவது கம்ஃபர்டபுளாக நீங்கள் இந்த நோவா பிளாஸ்ட் நிம்பஸ்லாம் அந்த உள்ளே அப்படி கால் உள்ளே போனோன்னே ஏதோ பெட்டுக்குள்ளே காலை விட்ட மாதிரி இருக்கும். அப்படியே குளிர் டைமில் நல்ல ஒரு திக்கான ஒரு சாஃப்டான போர்வையை நம்ம மேலே போட்டுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நிம்பஸ், கைனோ, பூமாவோட மேக்ஸ் நைட்ரோ இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரேசிங் ஷூ. ஏன்னா அந்த மாதிரி இருந்துட்டால் உங்களுக்கு ஸ்பீடாக ஓடுறதுலாம் அசிஸ்ட் பண்ணாது, ரொம்ப அப்படியே லைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே ஓரளவுக்கு. ஸோ பட் என்னென்னா இந்த டங், இந்த லேஸு, இந்த பேடிங்கு, இந்த இடத்துல ஹீல் கவுண்டர் இருக்காது ரேசிங் ஷூக்கு. ஏன்னா ப்ரொனேஷன்லாம் வந்தாலும் தடுக்கக்கூடாது, ஏன்னா அதை வச்சா அகைன் வெயிட் வரும். அதெல்லாம் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஷூ ஆகிடும், ரேசிங் ஷூவாக இருக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. அதாவது ரேசிங் ஷூக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எல்லாமே நார்மல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. நார்மல் சொல்ல மாட்டேன், ஒரு அபோவ் ஆவரேஜ் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஆவரேஜில் அபோவ் ஆவரேஜில், குட் இல்லை அபோவ் ஆவரேஜில் இருக்குது. அதில் பிகாஸ் இந்த லேஸ்லாம் பாருங்கள், இழுத்தெல்லாம் வரல, அந்த லெவல் தான் இருக்குது. எலாஸ்டிசிட்டியாக இல்லை அந்த மாதிரி. அண்ட் எனக்கு இந்த ஷூவில் ரொம்ப இந்த ஷூவை வாங்கினதுக்கும் இந்த ஷூவை இன்றைக்கி நான் ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கும் ஒரே காரணம் இந்த மிட்சோல் தான். இந்த மிட்சோல் வந்து அவங்க எங்கேயும் ஸ்பெசிஃபை பண்ணலை, இது என்ன மிட்சோல், இந்த ஃபோமில் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. எனக்கு நான் என்ன இதை ஃபீல் பண்ணுறேன்னா, இது வந்து ரொம்ப சாஃப்டராக இருக்குது. இதோட ஃபீல் வந்து பைலான் ஃபீல் எனக்கு தெரியுது. பைலான் ஃபோம் வந்து இப்படி தான் இருக்கும். நைக்கி நிறையா அவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அது கொஞ்சம் ஹெவியராக இருக்கும் அண்ட் இன்னும் கொஞ்சம் டென்சராக ஃபீல் ஆகும். இது வந்து ஹெவியராகவும் இல்லை, அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்ட் அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்குது. கண்டிப்பாக பீபாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி தான் இருக்கும். பீபா வந்து நம்பர் 1, இப்போது செகண்டாக வந்து ஏடிபி ஆலிபேட்டிக் டிபியோ நம்பர் 1 வந்துருச்சு. பீபா வந்து ரொம்ப நைஸாக, ரொம்ப பவுன்சியராக இருக்கும். அந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனால் அது பீபா இல்லை கண்டிப்பாக, ஏன்னா பீபாலாம் கொடுக்க முடியாது. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறது தெரியுதா, ப்ரெஸ் பண்ணும்போது திரும்பி டக்குன்னு ரீபவுண்ட் ஆகுது பாருங்கள், அதுதான் ரெசிலியன்ட் கேரக்டர்னுபாங்க. அது இருக்கணும். சும்மா பஞ்சு மாதிரி கொடுத்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி யூஎஸ்பியை ரன் ப்ரோவில் ஓடினேன். அதெல்லாம் எப்படி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரன்னிங்க்கு சில சேனல்லாம் நான் பார்க்குறேன், ரேசிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு முட்டி வலிக்குது. யூஸ்வலி பாருங்கள், கிட்டத்தட்ட 3-4 மாதமாக ஒரு 50 ஷூக்கு மேலே ஓடிருப்பேன், டெஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த மாதிரி அடுத்த நாள்லாம் எனக்கு வலி வராது. எப்போ வரும் தெரியுங்களா, அந்த ஷூ வந்து நான் ஓடும்போது அந்த இம்பேக்டை ப்ரொடெக்ட் பண்ணலனா தான் வரும். எனக்கு நேற்று வந்துச்சு. இந்த நாள்லேருந்து இன்றைக்கி காலையிலலாம் எனக்கு பயங்கர வலி. அது ஏன்னா அந்த செத்து போன ஃபோம், அந்த பஞ்சு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொடுக்குற ஃபோமை நான் ரன்னிங்க்கு சஜஸ்டே பண்ண மாட்டேன். அதெல்லாம் எப்படி அந்த மாதிரிலாம் இல்லை, இது யூனிக்கான ஒரு ஃபோம். இது நான் ட்ரை பண்ண 5000 ரூபாய்க்குள்ளே இந்தியன் பிராண்ட், இன்டர்நேஷ்னல் பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 300 டிஃப்ரெண்ட் ரன்னிங் ஷூஸை என்னோடய சொந்த காசுலேயே வாங்கி நான் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் இந்த ஃபோம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. யூனிக்னால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு யூனிக். அந்த இதில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரேசிங்காகவே ஒரு ஃபோமை வந்து கொடுத்துருக்க ஒரு ஷூவாக தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த 4 நிமிஷம் பேசலைன்னா அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இது கொஞ்சம் நல்லா டென்சராக இருக்கனால கண்டிப்பாக இது வந்து நல்ல டியூரபிளும் வரும். ரேசிங் ஷூலாம் 300 கிலோமீட்டர் வரதே பெருசு. ஏன்னா அதோட அந்த உயிரோட்டம் வந்து 300 கிலோமீட்டர் தான் வரும்பாங்க. இன்னும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போனால் இன்னும் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான் வரும்பாங்க. பட் இது எனக்கு தெரிஞ்ச 500ன்றது மினிமம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபோமை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா, ரேசிங்க்கு மட்டும், இந்த ஸ்பீட் ட்ரைனிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 600-800 கிலோமீட்டர் கூட வரும். அண்ட் எனக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான, ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த டிசைன் ஃபேக்டர், அந்த அவுட் சோல். இந்த டிசைன் ஃபேக்டர் பாருங்கள், 4 ஃபுட்டில் நல்லா ஒய்டராக இருக்குது கம்பேர் டு ஹீல். ஸோ ரேசிங் ஷூவில் 4 ஃபுட்டில் தான் கொஞ்சம் ஒய்டராக கொடுப்பாங்க, இது நல்லா ஒய்டராக இருக்குது. எனக்கு அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லாவும் இருக்குது, ஸ்டேபிளாகவும் இருக்குது. அண்ட் இங்கே கட்டிருக்கு, ரேசிங் ஷூவில் கட்டிருக்கும், இதுவும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஹீல் ஸ்ட்ரைக்கருக்கு கொஞ்சம் வாப்லியாக தான் இருக்கும். அதாவது ஹீல் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களுக்கு இங்கிட்டு திறக்காப்புதான ஓட தான் செய்யும், உங்கள் ஆங்கிளுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லைனா. இந்த ஷூ கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு சொல்லவே மாட்டேன், ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு சூப்பரான ஷூஸ்லாம் இருக்குது. அந்த ஷூவோட ப்ரொஃபைல் என்ன, இந்த ஷூ யாருக்கெல்லாம் செட் ஆகும்ன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த ஷூ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் பிகினர்ஸ்
உங்களால் இதில் சாஃப்ட்னஸையும் ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் 4 நிமிஷம் பேஸில் ஓடி இதுலேருந்து அந்த எனர்ஜியை உங்களால் புல் பண்ண முடியுமான்றது கஷ்டம். பிகாஸ் நீங்கள் யூஸ்வலி நானுமே என்னை பிகினராக தான் நான் கன்சிடர் பண்ணிப்பேன், ஈவன் தோ 1.5 வருஷம் ஓடிட்டு இருந்தாலும். ஏன்னா என்னோட பேஸ் இன்னும் 7.5 நிமிஷத்தில் தான் இருக்குது. ஈஸி பேஸ், ஜாலியான பேஸ். யூஸ்வலி பிகினர்ஸ் அந்த பேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் கிராஜுவலாக தான் அவங்க வந்து இந்த 4 நிமிஷம் பேஸ் போவாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் அவங்க எடுத்தோன்னே ரேஸுக்கு ஓட போதில்லை. பிகாஸ் இந்த ஷூ ப்ராப்பரான ஒரு ரேசிங் ஷூவாக தான் நான் அதை பார்க்குறேன். அதனால் பிகினர்ஸ் தயவு செய்து அவாய்ட் பண்ணுறது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்கும். அண்ட் தென் இது யாருக்கு செட் ஆகும் ப்ராப்பராக அப்படின்னா, நீங்கள் ஒரு ரேசிங்க்கு ஒரு ஷூ வேணும் 5000 ரூபாய்க்குள்ளே, உங்கள் பேஸ் 3.5 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் பேஸுக்குள்ளே இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பீட் ட்ரைனிங், ஃபாட்லாக், இந்த லாங் ரன் ஸ்பீடாக ஓடுறது, இன்டர்வல் செஷன், ஸ்ப்ரிண்ட், இதுக்கெல்லாம் ஒரு ஷூ வேணும் 5000 ரூபாய்க்குள்ளே. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக, கொஞ்சம் சாஃப்டான அந்த பேஸில் 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வேணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஷூவாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபோம் அந்த லெவலுக்கு எனக்கு வந்து அந்த பேஸில் ஓடும்போது நான் திரும்பி சொல்கிறது தான் அதில் எனக்கு அந்த உயிரோடு வர மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், ஹாஃப் மேரத்தான் இதிலலாம் நீங்கள் ரேசிங்க்கு யூஸ் பண்ணணும் ஒரு ஷூ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட வெயிட் வந்து 80 கிலோக்குள்ளே இருக்கிற மாதிரி அண்ட் அந்த பேஸ் ரேஞ்சில் ஓடுற மாதிரி வீக்லி மைலேஜ் எவ்வளோ நாள் இருக்கலாம். பட் என்னோட கன்சிடரேஷன் இந்த ஷூவை ரேசிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரேசிங் அண்ட் ஸ்பீட் செஷன், இந்த ஸ்பீட் செஷன் பண்ணுவாங்கள்ல, ஒரு 400 மீட்டர் 1 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு அண்ட் தென் பிரேக் எடுப்பாங்க. அண்ட் தென் இந்த எல்லாம் ஃபாட் லாக், இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் த்ரெஷ்ஹோல்டு ட்ரைனிங், அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நார்மல் டெய்லி ட்ரெயினரை யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டியூரபிலிட்டி கம்மியாகும். இதில் இருக்கிற ஒரே இஷ்யூவாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த ஃபோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா 800 கிலோமீட்டர் வரும். பட் நீங்கள் இந்த ஒரு ஷூவை எல்லா விதமான ரன்னிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்பர் இதெல்லாம் ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ரேசிங் ஷூவில் இருக்கக்கூடிய ஒரு ஷூ தான் அது. ப்ரீமியம் ஷூ 20,000 30,000 ஷூவில் இதே மாதிரி தான் தின்னாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஹை டியூரபிளாக இருக்கும். ஆனால் இந்த இதில் அந்த லெவல் டியூரபிலிட்டியாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக ரேசிங் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இல்லைனா உங்களோட டியூரபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 கிலோமீட்டர்லேயே இந்த அப்பர் வந்து கிளியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐ திங்க் அவுட் சோல்லாம் நல்லா தரமாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதையும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ ரன்னிங்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நல்லா தார் ரோட்டில் டெய்லியும் ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுவும் தேயறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் தான் ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இந்த ப்ரொஃபைல் இருக்கிறவங்களுக்கு இதுதான் நெகட்டிவ். இதுவே ஸ்லோ ரன்னில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறாங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஹீல் ஸ்ட்ரைக்கர் அந்த வாப்லியாக இருக்கும். அண்ட் அப்பர் வந்து அந்த லெவலு ஸ்னக் ஃபிட்டாக இருக்காது. ஓரளவுக்கு உங்கள் காலை ஃபூட்டை ரேப் பண்ண, அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்து ஃபார் ஸ்லோ ரன்னர்ஸ் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்குலாம் ரெக்கமெண்டே பண்ணுறதில்ல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி கூட நான் வந்து ஒரு 4500 ரூபாய் அந்த ரேஞ்சில், சம்டைம்ஸ் சேல் டைமில் 4000 ரூபாய்க்குள்ளேயே கிடைக்கிது. 4000 ரூபாய்க்கு நான் கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த ரேசிங்க்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டாக ரேசிங்க்கு அண்ட் ஃபார் பிகினர்ஸுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னா, உங்களுக்கு 5000 ரூபாலாம் காசு இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ போட்டு Cumulus 27 அது வந்து அப்படியே வேறு ஒரு பேர் சிரஸ் 3 அப்படின்ட்டு இந்த 2 ஷூவுமே ஃப்ளிப்கார்ட்டில் 6000 ரூபாய், 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய்க்குள்ளே அப்போ போயிட்டு வருது. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட பேர் நம்ம சேனலை பார்த்து வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூ. 6000 ரூபாய்க்கு இந்த 2 ஷூ தரக்கூடிய வேல்யூ வேறு எந்த ஷூவுமே 10,000 ரூபாய்க்கு கூட தராதுன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த 2 ஷூ. அண்ட் தென் ஃப்ளாட் ஃபீ, உங்களுக்கு நல்லா ஸ்டேபிளாக வாக்கிங்க்கு, லாங் டே ஸ்டாண்டிங்க்கு ஒரு 1000 கிலோமீட்டர் வரக்கூடிய இன்னொரு ஒரு ஷூ ஜடாய் 3, அதுவும் 6000 ரூபாய்க்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது. அது கைனோ 30 தான் அவங்க வேறு நேமில் கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு ஷூ. அதே மாதிரி தான் GT 2013 அவைலபிளாக இருக்குது 7000 ரூபாய்க்கு. என்னோட 13 போய் ரிவ்யூ பாருங்கள். அமேசிங்கான ஒரு ஷூ, செமையான ஒரு ஷூ, ஸ்டேபிளான ஒரு ஷூ, ஸ்டெபிலிட்டி ஷூ. இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஷூ. இன்னும் ஒரு 3000 ரூபா போட்டிங்கன்னா Nimbus 27 2-3 சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் 7000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. கண்ண மூடிட்டு வாங்கிட்டு போங்க. 1000 இல்லை 2000 கிலோமீட்டர் வரும். இப்போ 5000 ரூபாய்க்கு வந்துடும். 5000 ரூபாய்க்கு பிகினராக இருக்கீங்கன்னா நான் பெஸ்ட்டு 5000 ரூபாய்க்கு என்னென்ன ஷூ இருக்குன்னு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அண்டர் ஆர்மர்லேருந்து எனக்கு சானிக் 7 பிடிச்சது, ரோக் 5 இதெல்லாம் 3500 ரூபாய்க்கே கிடைக்கும். பியோர் பூஸ்ட் 5 எனக்கு கிடச்சிது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக செம்மையான ஒரு ஷூ இருக்கும். அண்ட் தென் எலிவர் ஆர்க் ரேசர் இருக்குது, அது அவங்களோட வெப்சைட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் அண்டர் ஆர்மர்லேயே இன்ஃபனைட் இருக்குது. இதெல்லாம் சூப்பரான ஒரு ஷூ 5000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் ரேசிங் ப்ரொஃபைல் இருக்கிறவங்க பியோர் பூஸ்ட் 5யும் சானிக் 7ஐயும் நீங்கள் செக் பண்ணலாம். அந்த ரெண்டுமே ஓரளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பியோர் பூஸ்ட்டும் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷூ அந்த எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுல. தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. இது எல்லாத்தோட ப்ராடக்டிங் லிங்க்கையும் நான் ஆட் பண்ணுறேன். விருப்பப்பட்டால் அது மூலியமாக வாங்குங்க. ஸோ தட் இந்த சேனலை இண்டிபெண்ட்டாக என்னால் யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் யார் சொன்னாலும் அதை கேட்காம எனக்கு என்ன தோணுதோ ரியலாக டெஸ்ட் பண்ணி என்னோடய சொந்த காசில் வாங்கி என்னால் இங்கே போட முடியும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளோட கோல் ஒன்று தான், எல்லோரும் கொடுக்குற காசுக்கு தரமான ஒரு ஷூ வாங்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்ட சேனலில் ஜாலியாக வாங்கி சந்தோஷமாக ரன் பண்ணுங்க. Thank you so much for watching this video. Love you all. Happy and be safe. Peace.